நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. நம்முடைய ஆண்டவரும் உலகத்தின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்று நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்கள் ஜெப குறிப்புக்கு அத்தனைக்கும் கர்த்தருடைய கிருபையினாலே நானும் கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுமாய் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், எனக்கு இன்னும் ஆண்டவர் அற்புதத்தை செய்யவில்லையே, எனக்கு இன்னும் அதிசயத்தை செய்யவில்லை என்று நான் சொல்லுவேன். ஐயா அம்மா, சீக்கிரத்தில் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவார். பயப்படாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். என் ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் வல்லமையுள்ள தேவன். அந்த வல்லமையுள்ள தேவன் இந்த நாளில் நான் உங்களோடு பேசும்படி எனக்கு ஞாபகப்படுத்தின ஒரு வசனம் இருக்கிறது. உங்களிடத்தில் வேதாகம் இருக்கிறதா? தயவாக என்னோடு திருப்புங்களேன். அது சங்கீதங்களின் புஸ்தகம் 118 அதிகாரம் 22வது வசனத்தில் இருக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 118 அதிகாரம் 22வது வசனத்திலே ஒரு வார்த்தை இருக்கிறது. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று. ஆம், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் பேசுகிற ஒரு தலைப்பு உருவாக்குகிற தெய்வம். ஆமென் சொல்லுங்களேன். உருவாக்குகிற ஒரு தெய்வம் ஐயா. இது இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? அவர் உருவாக்கினவர். பூமியை உருவாக்கினார். பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களையும் அனைத்து பொருட்களையும் ஒன்றும் இல்லாத நிலையிலிருந்து உருவாக்கின தெய்வம். அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். அவர் உருவாக்குகிற ஒரு தெய்வம். அந்த உருவாக்குகிற தெய்வம் இன்று உங்களையும் உருவாக்கி இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஒருவேளை நான் சொல்லுவேன், என்னை எங்கேயா உருவாக்குகிறார்? நான் தேவனை தேடினேன், அவருக்கு பிரியமாய் வாழ விரும்பினேன். ஆனாலும் வருத்தமும் போராட்டம் தான் எனக்கு மிச்சமாக இருக்கிறதே, எனக்கு ஒரு ஆசீர்வாதமும் இல்லையே என்று புலம்புகிறீர்களா? நான் உங்களுக்கு சொல்வேன், மோசேயை பாருங்கள். 40 வருடம் வனாந்தரத்திலே ஆடுகளின் பின்னால் சென்றவரைத்தான் இங்கே தம்முடைய ஜனங்களை நடத்த கொண்டு வந்தார். யோசேப்பை பாருங்களேன், சிறைச்சாலையில் இருந்தவரைத்தான் இங்கே அரசால கொண்டு வந்தார். அந்த நாட்கள் கொடுமையான நாட்கள் அல்லவா? எப்படி இருக்கும் பாருங்களேன். அரசர் அரண்மனையிலே அரசருடைய மகளுக்கும் வளர்ப்பு மகனாக இருந்தவர் வனாந்தரத்தில் ஆடு மேய்த்தார். எவ்வளோ ஒரு வேதனை நிறைந்த நாட்கள். ஒருவேளை நினைத்திருக்கலாம் என்று நினைக்கிறேன். ஒருவேளை நான் பிரச்சனை இல்லாமல் அங்கே அரண்மனையிலே இருந்திருக்கலாமோ அப்படின்னு நினச்சிருக்கலாமோ? இல்லையம்மா, இல்லையா. தேவனுடைய திட்டம் உங்கள் மேல் வந்திருந்தால் உங்களை தடை செய்ய ஒருவராலும் கூடாது. உங்களை தேவன் உருவாக்க விரும்பிவிட்டால் அவர் உபத்திரவத்தின் குகையிலே கொண்டு வருவது போல தான் தெரியும். ஆனால் பின்பு ஒரு நாள் அவர் உயர்த்தி வைத்திருப்பதை உங்கள் கண் காணாமல் போகாது. ஆமேன் சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். ஆமையா, உபத்திரவத்தின் வழியை, பாடுகளின் வழியாய்த்தான் தேவன் முதலாவது நடத்துவாராம். எனக்கு அருமையான சில நண்பர்கள் உண்டு. அவர்கள் சிலர் நல்ல நிலையில் இருக்கிறார்கள், சிலர் காவல்துறையிலே, சிலர் மிலிட்டரியில் இருக்கிறார்கள். அவர்கள் சொன்ன ஒரு காரியம், எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பயிற்சி என்று சொல்லி முதலாவது உள்ளே போகிறதுக்குள்ளே மிகுந்த வருத்தத்தை கொடுக்கும் அளவுக்கு பயிற்சி இருக்குமா? ஆம், ஏன் இந்த வேலை ஓடிருமான்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு பயிற்சி இருக்குமா? அதன் பின்புதான் அந்த அதிகாரியாய், அந்த இராணுவ வீரராய், போலீஸ் அதிகாரியாய் இவர்கள் மாற முடியுமா? அதே போலத்தான்
என் அன்பு தேவஜனமே, தேவனுடைய திட்டம் உண்மையில் இருப்பதினாலே நீ இவ்வளவு நாளும் வேதனையும் வருத்தத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிறாய். தேவன் உண்மையில் ஒரு பெரிய திட்டத்தை வைத்து தான் உன்னை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். அதை நீங்கள் ஒருவேளை தெரியாமல் முறுமுறுத்து கொண்டிருக்கிறீர்களோ? தேவனுடைய சிற்றையை, கர்த்தருடைய சிற்றையை அல்பமாக எண்ணாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. முதலாவதாக ஒரு காரியத்தை சொல்கிறேன். ஒரு பெரிய ஒரு பட்டணத்திலே ஒரு மனிதர் மாதந்தோறும் அவருடைய வீட்டுக்கு வருவார். மற்ற வெளி மாநிலத்தில் இருந்தனாலே ஒரு மாதம் கழித்து வரப்படி இருப்பார். ஒரு நாள் ஒரு பக்கத்து இடத்துல வேலை செய்வதற்காக ஆட்கள் வந்தார்கள். என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டிருக்கிறார் இவர். எங்களுடைய இடத்தில் நாங்கள் கட்டடம் கட்ட போகிறோம். அப்படியா? போயிட்டார். ஒரு மாதம் கழித்து வந்திருக்கிறார். ஆழமான குழியாய் தோண்டி இருக்கிறார்கள். ஐயோ, இவ்வளோ ஆழமாக தோண்டி இருக்கி, என்ன செய்ய போகிறேன்? கட்டடம் தான் கட்ட போகிறேன். சரின்னு போயிட்டார். மறு மாதம் வந்தார். இன்னும் ஆழமாக இருக்கிறது. ஏனையா இவ்வளோ ஆழம் நீ தோண்டி இருக்கிறாய், நீ என்ன செய்ய போகிறாய் என்று கேட்ட பொழுது அவர் சொல்லியிருக்கிறார், நீ கட்டியிருக்கிறது சின்ன வீடு, நாங்கள் கட்ட போகிறது பெரிய வீடு. அதற்காகத்தான் பள்ளம் பெரிதாக இருக்கிறது. நாங்கள் கீழே இருந்தே அண்டர்கிரவுண்ட் போட்டு பல மாடிகள் கட்ட போகிறோம் என்று சொல்லியிருக்கிறார். நாளானது ஒவ்வொரு மாதம் வரும்போதும் கொஞ்சம் கொஞ்சமாய் மேலே ஏற அப்பொழுதுதான் பார்த்திருக்கிறார். ஓ, இவ்வளோ பெரிய கட்டடம் கட்டணும்னா அப்போ கீழே இவ்வளோ பெரிய அஸ்திவாரம் இருக்கணுமோ என்று நான் சொல்லுவேன். இன்றைக்கு நீங்கள் அஸ்திவாரம் போட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வேதனை, நிந்தை, அவமானம் என்று வந்து கொண்டிருக்கிறதோ? தேவனுடைய வார்த்தைக்காய் நீங்கள் நிலைத்து நிற்கும் பொழுது அவமானத்தை ஏற்கிறீர்களோ? கலங்காதீர்கள். தேவனுக்கு ஒரு பெயர் இருக்கிறது, உருவாக்குகிறவர். அந்த உருவாக்குகிற தெய்வம் சொல்கிறது, பாருங்களேன், ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று என்று மத்தேயு 21ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலும் மார்க்கு 12:10ஆம் வசனத்திலும் இருக்கிறது. 1 சாமுவேலின் புத்தகம் 16:11 சொல்லுகிறது. அங்கே தாவீது என்று ஒரு மனிதன் இருக்கிறார். அவர் 8ஆவதாய் பிறந்த ஒரு மகன். ராஜாவுடைய கணத்துக்கோ ராஜாவுக்குரிய எந்த உறுதும் இல்லாத ஒரு மன்னவர். சாமுவேல் என்னும் தீர்க்கதரிசனத்தில் ஆண்டவர் போய் சொல்லுகிறார், நான் போய் ஈசாயின் வீட்டிலே ஒரு மனிதனை நான் ராஜாவாக்கவிருக்கிறேன் என்று. ஈசாய் பார்க்கிறார். தன்னுடைய 7 பிள்ளைகளும் பெரிய பெரிய சர்டிஃபிகேட் வச்சுருக்கிறாங்க. ஆமாம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்டாக இருக்கிறாங்க. அம்பு இதில் ஸ்பெஷலிஸ்ட்டு, வில் பிடிக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட்டு, இன்னும் ஒவ்வொரு யுத்த வீரர்களாக இருக்கிறார்கள். ஈசாய் நினைத்து கொண்டார், இந்த 7 பேரில் ஒருவரைத்தான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவார். ஏனென்றால் இவர்கள் தோற்றமும் உயரமானவர்களாக இருக்கிறார்கள், அதற்கேற்ற வளர்ச்சியோடு இருக்கிறார்கள் நினைத்து கொண்டார். இவர்களில் ஒருவர் தான் என்று சொல்லி தாவீதை சொல்லுகிறார், இன்றைக்கு நம்முடைய வீட்டுக்கு தெய்வ மனிதர் வருகிறார், சாமுவேல் வருகிறார். அவர் நம்மளில் ஒருவரை, உங்களில் ஒருவரை ராஜாவாக அபிஷேகம் பண்ண போகிறாராம். ஆனாலும் நீ ஆடு மேய்க்க போயிரு, ஏன்னா உன்னையெல்லாம் தேட மாட்டார், நீ போயிரு. நீ உனக்கு அவ்வளவு தூரம் அந்த எந்த ஒரு தகுதியும் கிடையாதுன்னு சொல்லி அவரை அனுப்பியிருந்தார்கள். நான் அடிக்கடி யோசிப்பேன் இந்த சம்பவத்தை. ஐயா, பிரசித்தி பெற்ற ஒரு தெய்வ மனிதர் வீட்டுக்கு வருகிறார் என்றால் பக்கத்துலலாம் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். எனக்கு அருமையான தெய்வ மனிதர் மோகன் சி லாசரஸ் ஐயா ஒரு வீட்டுக்கு வருகிறார் என்றால் பக்கத்தில் உள்ள வீட்டுக்காரெல்லாம் சொல்லுவாங்க, இன்னைக்கு மோகன் சி ஐயா வராரு, நீ நம்ம சொந்தத்தை கூட்டிகிட்டு வந்துரு, நீ அவங்கள கூட்டு வந்துரு, இவங்கள கூட்டு வந்துரு. பக்கத்து வீடெல்லாம் ஜெயன்னு இருக்கும், அப்படித்தானே? ஏன்னா இவருடைய கல்யாண வீட்டுக்கு மகிழ்ச்சியா வராரு. ஆமாம், கூட்டு வந்துரு, அவரை கூட்டுவோம், அவனை கூட்டுவோம், இவனை கூட்டுவோம், எல்லாம் கூட்டி என்னாச்சு. அந்த வீட்டில் உள்ளவனுக்கு இடமில்லை பாருங்களேன். ஒருவேளை நான் நினைப்பேன், இங்கே நடக்கிற காரியத்தை எதுவும் அறியாமல் இருந்த தாவீது
ஒருவேளை அங்கே ஜெபித்து கொண்டிருந்திருக்கலாம். ஏனென்றால் அவர் எப்போதும் துதிக்கிறவர், ஜெபிக்கிறவர். கர்த்தாவே, தேவனுடைய மனுஷர் எங்கள் வீட்டுக்கு போயிருக்காங்க. தேவனே, நீர் என்னோடு இருக்கிறீர். ஆமென், ஆமென், ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய பாத்திரம் அங்கே இருக்கிறதானால் கர்த்தர் அவரோடு இருக்கிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, இன்றைக்கு நானும் சொல்லுவேன், சிலருடைய வேதனை வருத்தத்தை நீங்கள் எண்ணி எண்ணி ஐயோ அவர்களுக்கு அவர் துணை நிற்கிறார், அந்த அதிகாரி துணை நிற்கிறார், அந்த பெரிய அமைச்சர்கள் துணை நிற்கிறார்கள், அந்த பெரிய எல்லா அதிகாரிகளும் அவளுக்கு துணை நிற்கிறார், எங்களுக்கு ஒருவரும் இல்லையே என்று எண்ணுகிறவர்களோ, நான் சொல்லுவேன், அவர்களோடு அதிகாரிகள் இருக்கலாம், அவர்களோடு பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவர்கள் இருக்கலாம், வசதி படைத்தவர்கள் துணையாய் நிற்கலாம். உங்களோடு துணை நிற்கிறவர், அவர்களை உருவாக்கினவரும் அவர்களை அவருடைய சுவாசத்தை கையில் வைத்திருக்கிறவரும் உங்களோடு இருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென் சொல்லுங்களேன். அவருடைய சுவாசத்தை கையில் வச்சிருக்கிறார் ஐயா. அந்த தீபம் உன்னோடு தான் இருக்கிறது. என் அன்பு தேவஜனமே, அன்றைக்கு நடந்ததை பாருங்களேன். முதலாவது நபரை பார்க்கையும் எல்லாரும் சொல்லுதாங்க, அருமையான சமூல் ஐயாவே பார்த்து சொல்ல, இவன் தான் நல்ல உயரமாக இருக்கான், நல்ல பார்க்கும்போதே திறமசாலியாக இருக்கிறான், இவனாக்கும் என்று நினைக்கும் பொழுது என் ஆண்டவர் போச்சல்லப்பா, போச்சல், நீ இவன் சரீர வளர்ச்சியை பார்க்க, நீ இவன் சரீரத்தை, இவன் முக தோற்றத்தையும் சரீர வளர்ச்சியும் பார்க்க, நான் அப்படி பார்க்க மாட்டேன், நீ போச்சல். அடுத்தாள் அடுத்தாள் அடுத்தாள். அதுக்கப்புறம் வரிசையில் ஆளை காணும். ஈசா இடத்தில் சாமுவேல் ஐயா கேட்கிறார், ஈசாயே, உனக்கு பிள்ளைகள் இவ்வளவுதானா? இல்லையா, இன்னொரு ஆள் இருக்கிறார், அவன் லாயக்கப்பட மாட்டான், அவன் சின்ன பையன், அவனுக்கு ஒரு கூறு கிடையாது, எப்பவும் இயேசு இயேசுன்றாலே தான், அவனாவது ராஜாவாவது, எப்பவும் இது கர்த்தருடைய சித்தம் கிடையாது, தேவனுடைய சித்தமா, தேவனா தேவனா, ஐயோ இவன் கிடையாது, அதனால் அவனை நாங்கள் ஆடு மேய்க்க ஆரம்பிச்சிருக்கேன். அப்படியா, அவனை வர சொல்லுப்பா, நீ ஆகாதுன்னு உன் குடும்பத்தில் நீ ஒதுக்கி வச்சிருக்க பார்த்தியா, அவனுங்க வர சொல்லு. அவன் வந்த பிறகு தான் நான் உட்காருவேன் பந்தி அப்படின்னார். வந்ததுக்கப்புறம் தான் என் ஆண்டவர் சொன்னார், என் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷன்ப்பா, என் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷன், நீ இவன் அபிஷேகம் பண்ணு என்று சொன்னார். தேவன் சொன்னார், நான் முகத்தை பார்க்கிற தெய்வம் அல்ல, நான் முகத்தை பார்த்து ஏமாந்தும் போக மாட்டேன், பயந்தும் போக மாட்டேன். அவையில் சொல்லுங்களேன், என் ஆண்டவருடைய வார்த்தை இது. எனக்கு அருமையான தேவஜனமே, ஒரு நாள் ஊட்டி பகுதியிலே ஊழியத்தை செய்கிறார் மேன டேனி என்று ஒரு தேவ மனிதரை ஒரு குடை கலைத்திருந்தோம். அவர் வந்திருந்த பொழுது அவருடைய தோற்றம் ஒல்லியாக இருந்தார், என்னை விட வயது கம்மி, ஆனால் ஒல்லியாக இருந்தார், சில பல்கள் இல்லாமல் இருந்தது. நான் பார்த்ததை நடந்ததை அப்படியே சொல்லுகிறேன். நானும் பார்த்தேன், பார்த்துட்டு பெருசாக கண்டுக்கிடலை, அவரும் கண்டுக்கல, நானும் கண்டுக்கிடலை. சாட்சி சொன்னார், ஐயா, நான் ஊட்டி பகுதியில் உள்ள மலைப்பகுதியில் உள்ள கிராமங்களுக்கு ஊழியத்துக்கு செல்வேன், என் தோற்றம் இங்கே பாருங்கள், நான் ஒல்லியாக கரெக்டாக இருக்கேன்னா பொசுக்கு பிடிச்சி கட்டி வச்சு அடிச்சு போடுவாங்க ஐயா. எங்கனையாவது நான் ஏதாவது சொல்லுவேன், எவனாவது 2 பேர் சேருவான், ஈசப்பா இப்போ வருவார் அப்படின்னு சொல்லுவேன், அவர் வரட்டும், நீ அவுத்து விடட்டும்னு பிடிச்சிட்டு போய் கட்டி வச்சுருவோம்யா. ஏசு நல்லவர்னு சொல்லுவேன், அந்த நல்லவர் வந்து உன்னை அவுக்கட்டும்னு சொல்லி பிடிச்சிட்டு போயிடுவாமியா என்னைய. என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, அவன் பிடிச்சிட்டு போகிற அளவுக்கு நான் இருக்கேனா? என் தோற்றம் கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா, அதனால் அவனுக்கு என்னை அடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது, என்னை பிடிச்சி கட்டி வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஐயா. நான் என்னை பல தடவை கட்டி வச்சு அடிச்சிருக்காங்க ஐயா, அதில் தான் பல்லெல்லாம் போயிட்டு, எனக்கு வயசெல்லாம் ஆகலை, என் வயசு இவ்வளவு தான், எனக்கு பல்லெல்லாம் போயிட்டுனார். என் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். அவர் சொன்ன ஒரு சாட்சி அப்படின்னு அடிக்கடி செய்வாங்க. ஆனால் எந்தெந்த ஊர்லலாம் என்னை கட்டி வச்சு அடித்தாங்களோ அங்கெல்லாம் எனக்கு இப்போ சபை இருக்கு ஐயா. அந்த கூட்டத்துக்கு அவரை அழைத்து வந்த தெய்வமனிதர் சொன்னார், ஐயா, பெரிய பெரிய அதிகாரிகள் போகக்கூடிய சபை ஊட்டியில் இருக்கிறது என்றால் அது இவருடைய சபை என்று. தோற்றம் கம்மி, தோற்றம் ஒல்லியாய், மெலிந்த உருவம், கட்டையாய் இருக்கிறார். ஆனால் அவர் சொன்னார், இதனால தான் நீ பொசுக்கு பிடிச்சிட்டு போயிடுவாங்க ஐயா, அப்பப்போ பிடிச்சு போட்டு அடிப்பாங்க ஐயா, என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, பெரிய பெரிய ஆட்களாக இருப்பாங்க.
நான் உங்களோடு பேசுவாராக. ஆனால் எந்த ஆளெல்லாம் அடித்தானோ ஆனால் வரங்க என்னை பேக்குத்திட்டு வரும், நீ அடித்த ஆள் தான் எனக்கு அந்த கார்லேருந்து பேக்குத்திட்டு வந்தாரா, அவர் ஒரு அதிகாரி என்னோடு ஒழித்துக்கு வந்திருக்கிறார், அந்த பேக்கை அவர் தான் திட்டு வராரு பாருங்க. ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை அவர் கண்டு கொண்டார். ஆமென் 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 சொல்லுங்களேன். இன்றைக்கு நான் சொல்லுவேன், உன் தோற்றத்தை பார்த்து, உன்னுடைய படிப்பை பார்த்து, இல்லையே நான் ஓப்பன் ஆயிடுச்சு உன்னுடைய ஜாதியை பார்த்து உன்னை ஒதுக்கி வைத்திருக்கிறார்களோ, உன்னை ஒதுக்காதவர் ஒருவர் இருக்கிறார், அவர் உன்னோடு தான் இருக்கிறார். பாடுகளின் வழியே, உபத்திரவத்தின் வழியே இதுவரை வந்திருக்கலாம். எந்த தாவீது தன் குடும்பத்துக்கு அற்பமாய் எண்ணப்பட்டாரோ, எந்த தாவீது தன் சகோதரனுக்கு அற்பமாய் எண்ணப்பட்டாரோ, அவர்களுக்கெல்லாம் யார் தான் ராஜா? தாவீது தான் ராஜா. ஆமென் 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 சத்தமாக சொல்லுங்களேன். என்னாண்டவங்களோடு இருக்கட்டும், என்னாண்டோடைய நாம மையப்படட்டும். ஆகாதத என் ஆண்டவர் நான் சொல்லுவேன், ஒஸ்டெல்லாம் பெஸ்ட்டாக மாற்றுகிற தெய்வம் ஐயா. ஆமாம், எல்லாம் வேஸ்ட்டு சொல்லுதாங்களா? பயப்படாத சகோதரனே, பயப்படாத சகோதரியே. ஐயோ உனக்கு இவ்வளோ நாள் வேலை இல்லை, இனிமையா நீ வேலை பார்த்து எனக்கு தரப்போகிற, உன் வீடே உன்னை ஒதுக்குதோ. சகோதரனே, மனம் அடிந்து போனாயோ, என் ஆண்டவனோடு பேசுகிறார். உன்னை வச்சு எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, நீ ஏன் எனக்குன்னு சொல்லி சொல்லுதாங்களா? நான் சொல்லுவேன், பயப்படாதம்மா, பயப்படாத சகோதரனே, கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். உபத்திரவத்தினோடு நீ வந்து கொண்டிருக்கிறாய். உபத்திரவம் நமக்கு தேவைதான். உபத்திரவம் இல்லாமல் உயர்வு இல்லை. ஆம், இந்த உபத்திரவத்தினோடே கர்த்தருக்கு பரிசுத்தத்தை, கர்த்தருடைய இந்த பரிசுத்த தெய்வத்துக்கு பரிசுத்த வாழ்வை நீ கொடு, கர்த்தர் உன்னை உயர்த்துவார். வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நியாயாதிபதி என்ற ஒரு புஸ்தகம் இருக்கிறது. அந்த நியாயாதிபதி 11ஆம் அதிகாரத்திலே பார்த்தீர்கள் என்றால், யெப்தா என்று ஒரு பராக்கிரமசாலி இருக்கிறார். பராக்கிரமசாலி. அந்த பராக்கிரமசாலியை தன்னுடைய சித்தி பிள்ளைங்க சொல்லுவாங்களா, நீ மூத்ததாரத்து பிள்ளை, எங்கே போனாலும் யெப்தாவோட தம்பியான காக்குறான், எனக்கு அவமானமாக இருக்குது, நீ எல்லாம் வீட்டில் இருக்காதன்னு சொல்லி பற்றி விட்டுட்டாங்க. நீ ஒரு மூத்ததாரத்து பிள்ளை, நீ எதுக்கு எங்கள் கூட இருக்கிற, நீ எங்கேயாவது போய் தொலைன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் வருத்தப்படுத்தி அவர்களை இந்த தேசத்தை விட்டே பற்றி விட்டார்கள். நல்ல பராக்கிரமசாலி, கர்த்தருக்கு பயந்த ஒரு மனிதன் தான். எவ்வளோ வேதனை இருக்கும் பாருங்களேன். சொந்த சகோதரன் சகோதரன் என்று சொல்ல வெட்கப்படுகிறான். சொந்த சகோதரி தன்னை சகோதரன் என்று சொல்ல வெட்கப்படுகிறாள். இன்றைக்கு அதே நிலையா? என கண்மன தேவ ஜனமே, என்னுடைய ஊரில் கேட்ட ஒரு சாட்சி உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு நாள் ஒரு கூட்டத்துக்கு கிளம்பி வருகிறேன். 2 பெண்கள் அங்கே இருந்து அழுதுகிட்டே ஓடியாராங்க. ஐயா கொஞ்சம் எங்களோட பேசுங்கன்னாரு. நான் சொன்னேன், அம்மா நான் ஒரு கன்வென்ஷனுக்கு போகிறேன், எனக்கு நேரம் ஆகிட்டு, என்னதுக்கு என்ன காரியம் சொல்லுங்க என்ன ஐயா. என் பையனுக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவனுடைய பேரை சொல்லி, ஐயா அவனுக்கு சின்ன பிள்ளை இருக்கு, 6 மாதம் கை குழந்தை தான், குடிக்கு அடிமையானனால குடிச்சிட்டு தான் என்ன செய்கிறோம்னு தெரியாத அளவுக்கு எல்லாரையும் போட்டு அடிக்கிறான். மனைவி உறுதிக்கு ஓடி ஒளிகிறாள், நான் உறுதிக்கு ஓடி அழுகிறேன். என்னுடைய சொந்தங்கள் எல்லாம் ஒவ்வொருவராய் ஒவ்வொரு இடத்தில் ஒளிந்து கொண்டு இருக்கிறோம். அவன் குடிச்சிட்டாமன்னா தான் கைக்கு வாரதை வச்சு அடிச்சிருந்தான். எனக்கு நான் எத்தனையோ முறை சொல்லிட்டேன், ஸ்டேஷனில் கொண்டே விட்டா ஐயோ இவனை நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லுதாங்க. எனக்கு வருத்தமாக இருக்கு. என் சொந்தம் சொல்லுது, பேசாமல் இவனுக்கு ஒரு மருந்தை வச்சு அது கொன்றுன்னு சொல்லுது. எப்படி ஐயா நான் செய்வேன்? எப்படி ஐயா செய்வேன்? என் பிள்ளைக்கும் ஒரு வாழ்வு வராதா? என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க ஐயா. எஜமான் செல்வசீமான் ஏசு மகாராஜன் என்று நமக்கு தெரிஞ்சது என்னது ஐயா? ஏசப்பா அவருடைய பெயரை சொல்லி அவரை பாருங்கள், அவ்வளவுதான். உருவாக்குகிற தெய்வம். ஒரு 2 வாரம் கழித்து ஓடி வந்து சொல்கிறார்கள், நான் உங்களை பார்க்கணும்னு நினச்சி வந்த ஐயா,
இப்போ என் மகன் குடிக்கலை, சென்னையில் இருக்கிறான், பணம் அனுப்பியிருக்கான், நான் ஊருக்கு வரையும் ஐயாவை பார்ப்பேன்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காம்னது. நான் சொன்னேன், என்னைய பார்த்து என்னவோ போதுமா, உருவாக்குகிற ஒரு தெய்வம் இருக்கிறார். நீ எல்லாம் விளங்க மாட்டேன், நீ எல்லாம் ஆகாதுன்னு சொல்லுதாங்களா சகோதரனே சகோதரியே? என் குடும்பத்துக்கு கேடே நீதான்னு சொல்லுதாங்களா? நான் சொல்லுவேன், உன் குடும்பத்துக்கு முகவரியே நீதான். ஆமேன் ஆமேன் ஆமேன், சத்தமாக சொல்லுங்களேன். உன் குடும்பத்துக்கு முகவரியே நீதான். சீக்கிரத்தில் நடக்கும். அதை அனுபவித்தவன் வந்திருக்கிறேன், ருசித்தவன் தான் ஐயா வந்திருக்கிறேன். எனக்கும் அப்படி தாயா பேர். வெறும் ஆகாதவன், ஒன்றுக்கும் இல்லாதவன், இப்படி தாயா இருந்தேன். என்னையும் ஆண்டவர் உருவாக்கி என் சந்ததியிலே யாரும் இப்படி இல்லையா? ஆமையா, என் தகப்பன் ஊழியர் அல்ல, என் தாய் ஊழியக்காரி அல்ல, என் ஆண்டவர் என்னையும் தொட்டார் ஐயா. மனம்போல் வாழ்ந்த ஒன்றுக்கும் உதவாதவனை என்னையும் தொட்டு இன்றைக்கு உங்கள் முன்னால் வைத்திருக்கிறார். இவர் உருவாக்குகிற தெய்வம். உங்கள் பிள்ளைகளுடைய அவர் உருவாக்குவார், உங்களையும் அவர் உருவாக்குவார். எந்த இடத்தில் வைக்கப்பட்டுள்ளோ அதே இடத்தில் உயர்த்த வல்லமையுள்ள தெய்வம். கண்களை மூடி அவரை அழைப்போமா? இயேசுவே, நீர் உருவாக்குகிறவர், மாஸ்டர் என்று நான் உம்முடைய பிள்ளைக்கு சொன்னேனப்பா. நீர் பூமியை உருவாக்கினீர், வானங்களை உருவாக்கினீர், சகல காரியத்தை நான் உருவாக்கினேன் என்று சொல்லியிருக்கிறீர். மனிதனை நீர் தான் உருவாக்கினீர். இப்பொழுதோ உம்முடைய பிள்ளைகளை பாருங்க ஆண்டவரே. சின்ன பிரச்சனை வரையும் சோர்ந்து போகிறாங்கப்பா, சின்ன வேதனை வரையும் சோர்ந்து போயிருந்தாங்களே. நீர் உருவாக்குகிற தெய்வம், நீர் உருவாக்குகிறீர். பெரிய காரியத்துக்கு அவர்கள் நீங்கள் உருவாக்கி கொண்டு இருக்கிறீர் என்பதை உம்முடைய ஜனங்கள் அறியாதிருக்கிறார்களே. இன்றைக்கு அறிந்து கொள்ளட்டும், இன்றைக்கு அறிந்து கொள்ளட்டும். கர்த்தர் உருவாக்குகிறார், கர்த்தர் உருவாக்குகிறார். ஊதாரியாய் திரிகிற உன் மகன் தான் அநேகருக்கு சாட்சியாய் நிற்பான். எனக்கு அருமையான சகோதரியே, ஐயோ என் பிள்ளை இப்படி இருக்கிறதே, மனம்போல் அழுதகனை ஆகாத நண்பர்களோடு சேர்ந்து இப்படி வாழ்கிறானே என்று சொல்லி நீ புலம்புகிறாய். என் ஆண்டுடைய வார்த்தை ஒன்று இருக்கிறது. ஆம், இப்படிப்பட்ட மனம்போல் அலைகிற பிள்ளைகளைத்தான் தேவன் தம்முடைய பக்கம் இழுக்க உன் பிள்ளையை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். உன் மகன் போய் சொல்லும் பொழுது உன் மகனுடைய சாட்சியை கேட்டு, உங்கள் மகளுடைய சாட்சியை கேட்டு அநேகர் கர்த்தரிடத்தில் வருவார்கள். மெய்யாகவே தேவன் இவனை உருவாக்கினது போல என்னையும் உருவாக்குவார், என் பிள்ளையை உருவாக்குவார் என்று தேவனிடத்தில் வருவார்கள். சோர்ந்து போகாதே, இவர் ஜீவனுள்ள ஜீவாதிபதி, வார்த்தையில் உண்மையுள்ள தெய்வம். ஏதோ ஒரு காரியம் உன் மனதை நெருக்கி கொண்டிருக்கிறதோ, ஐயோ ஏன் எனக்கு மட்டும் இந்த பாடுகள், ஏன் எனக்கு மட்டும் இந்த உபத்திரவம் என்று உபத்திரவத்தை கண்டு பயப்படுகிறாயோ, பயப்படாதே. கர்த்தர் ஒரு உன்னோடு தான் இருக்கிறார், கைவிட மாட்டார். சேனைகளின் கர்த்தர் உங்களோடு தான் இருக்கிறார், அவர் கைவிட மாட்டார். அந்த தேவாதி தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தாவே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தும். உங்களுடைய பலத்த கரத்தில் உங்களுடைய பிள்ளை நான் வைக்கிறேன், ஏற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே.